ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிற பாதக ஸ்தானத்தில் வந்து நீச்சமாக புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு நபர்கள் ஒரு பிரயாணம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பானாலேயோ ஒரு மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுயான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 5ல் குரு இருக்கும்போது அது கார்கோபாவனாசின்றதெல்லாம் விட்டுருங்க, கூட சனி இருக்கார். சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். ஸோ முயற்சி, டாக்குமெண்டேஷன், இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 5ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் மட்டும் வந்து உங்களுடைய எடுத்த முயற்சியில் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து கலைஞர்களுக்கும் சரி மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அயல்நாடு போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணுங்கிறவங்களுக்குலாம் வந்து அதுக்கு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கலைஞர்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றம், நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் ஒரு மாதிரி பட் வேலை பலு இருக்குமானா கொஞ்சம் சின்ன சின்ன வேலை பலுக்கள். ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ட்ராவலில் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லாமல் ஃபீல் இருக்கும், நிறைய அவமானம் வர மாதிரி, ஏன்னா வேலையில் வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடன் சம்மந்தமான விஷயங்களை ஏதாச்சும் நீங்கள் சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு சிறப்பான பலன்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லாமே சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லே இருக்கும்போது கொஞ்சம் பிளாங்க் ஆகும், மைண்ட் ஒர்க் ஆகாது. ஐயோ என்னடா அது ஒன்றுமே புரியல, இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளை வந்து சிரமப்படுத்தும். அதனால் வந்து இந்த டைமில் வந்து யாராச்சும் 3வது மனுஷன் வந்து 3 பேர் வந்து 3 விஷயம் சொல்லுவான். ஸோ எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டெசிஷன் எடுக்கிறது நல்லது. டைம்னால் எவ்வளோனா 2 நாள் 3 நாள் எடுத்து டெசிஷன் எடுங்க. உடனே வந்து தடாபடான்னு எடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும். நிறைய தொழில் வாய்ப்புகள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம்லாம் கண்டிப்பாக வருங்க. 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால அப்பா உறவுகளால் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் தர்க்கங்கள்லாம் கம்மி பண்ணிக்கங்க. அவங்க வந்து உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தை வந்து வெளியால் யாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் உங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப